ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். அண்ட் இன்னைக்கு நாம பார்ட் 9ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா காப்பி. சரியா? காப்பிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். 3ds மேக்ஸ்லயே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். இந்த காப்பி அப்படிங்கறது நீங்க நினைக்கலாம், ஜஸ்ட் ஒரு காப்பி பண்றோம். ஒரு காப்பின்னா என்ன, கிளான்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஜஸ்ட் ஒரே மாதிரி இருக்கிறதா இன்னொரு விதமா காப்பி பண்ணி வைக்கிறது தானே. இதுல என்ன அவ்வளோ பெரிய விஷயம்னு நீங்க நினைக்கலாம், பட் அது கிடையாது. வேற சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் காப்பி அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸி. அதில் வந்து பெரிய அளவுக்கு வந்து பேராமீட்டர்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. ஆனா இதுல 3 டைப்ஸ் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. சரியா? 3 காப்பி இருக்கு. என்னடா காப்பியில என்ன 3 காப்பியா? சரி, என்னதான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை பாருங்க. சரியா? நான் என்ன பண்ணிக்கிட்டேன், சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகேங்களா? சரி. ஸோ இதுக்கு முன்னாடி நான் ரொட்டேட்டு, மூவ், ஸ்கெயிலு அண்ட் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பார்ட் 1ல இருந்தே பார்த்துக்கிட்டு வாங்க. அப்பதான் புரியும், இல்லைன்னா புரியாது. சரியா? ஓகே. ஸோ நான் இப்போ என்ன பண்ணிக்க போறேன் அப்படின்னா காப்பி எடுக்கணும். சரியா? நான் என்ன பண்றேன், ஒரு டீ பாட்டை ஜஸ்ட் அப்படியே ட்ரா பண்றேன். டீ பாட் வேண்டாம். சரியா? பாக்ஸ் எடுக்கிறேன். நான் இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு புரியும், அதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே. ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? இன்னொரு பாக்ஸ் எடுக்கிறேன். ஓகே. இன்னொரு பாக்ஸும் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? இன்னொரு பாக்ஸை நான் எடுக்கிறேன். ஓகே, எடுத்தாச்சு. இப்படி நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா 3 பாக்ஸ் எடுத்துக்கிறேன். சரியா? 3 பாக்ஸை நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எடுத்தாச்சு. சரிங்களா? ஓகே. ஸோ நான் என்ன பண்ணிக்கணும், எனக்கு இப்போ காப்பி பண்ணணும். சரியா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு மூவ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஷார்ட்கட்டை நான் சொல்லி தந்தேன், W அப்படின்ட்டு. சரியா? E அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் அப்படின்னா, R அப்படிங்கிறது ஸ்கெயில் அப்படின்னு நான் சொல்லி தந்தேன். சரியா? ஸோ இதுக்கு வந்து ஷார்ட்கட்ஸும் இருக்கு. அண்ட் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். தென் இங்க இருந்து எடுத்துக்கலாம், இங்க இருந்து எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியாச்சு. இது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஆனா இங்க காப்பிக்கு மட்டும் காப்பிங்கிற ஒரு வேர்டே இந்த 3ds மேக்ஸ்ல நீங்க பார்க்க முடியாது. சரியா? புரிஞ்சா? ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா இங்க எங்கேயாச்சும் காப்பி இருக்கா? கிடையாது. ஓகே. ஸோ எடிட்ல போங்க. இங்க எங்கேயாச்சும் காப்பி இருக்கா பாருங்க. ஸோ கிளான் இருக்கு, அதை நான் அப்புறமா எடுக்கிறேன். சரியா? இங்க பார்த்தீங்களா, இங்க எங்கேயாச்சும் இருக்குதா? இங்க எதுவுமே இல்லை. ஸோ காப்பி அப்படிங்கிறது வந்து எதுல ஒர்க் ஆகுது அப்படின்னா மூவ் டூல்ல ஒர்க் ஆகும். ஸோ எனக்கு வந்து இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதாவது பச்சை கலர் பாக்ஸ் இந்த பார்த்தீங்களா, இந்த பச்சை கலர் பாக்ஸை செலக்ட் பண்ணி மூவ் டூலோட ஷார்ட்கட் என்ன, W. ஓகேவா? சரி, ஓகே. மூவ் டூல வச்சு இந்த மாதிரி மூவ் பண்ண தானே முடியும். இதை வச்சு எப்படி காப்பி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஷிஃப்ட்டை பிடிங்க. எது? ஷிஃப்ட்டுங்கிற ஒரு பட்டன் இருக்கும். ஓகேவா? அந்த ஷிஃப்ட் பட்டனை கீபோர்ட்ல ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு எந்த ஆக்சஸ்ல உங்களுக்கு காப்பி பண்ணணுமோ அந்த ஆக்சஸ்ல ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு தான் இழுக்கணும். இழுத்தீங்கன்னா இங்க காப்பியா வந்துடும். இப்போ மவுஸை விட்டீங்க நீங்க, இந்த பார்த்தீங்களா கிளான் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்னேன்ல 3 விதமான காப்பி இருக்குன்ட்டு. அதுல ஒரு விதம் தான் காப்பி. சரியா? இந்த பச்சை கலர் பாக்ஸை நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு இழுத்தேன். இந்த மாதிரி க்ளோன் ஆப்ஷன்ஸ் வந்துச்சு. இதுல ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல நான் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன்னா காப்பியை நான் செலக்ட் பண்ணிட்டு நம்பர் ஆஃப் காப்பி, எத்தனை காப்பி வேணும், எனக்கு ஒரு 5 காப்பி வேணும்னு வச்சு ஓகே கொடுத்துருங்க. முடிஞ்சு போச்சு. வந்துருச்சா? ஓகே. ஸோ அடுத்து நான் என்ன பண்ண போறேன், பச்சை கலர் முடிஞ்சிருச்சா? அடுத்து இதுக்கு பக்கத்துல இது என்ன கலரு? ஓகே, ஒரு ஒயிட் கலர் மாதிரி இருக்கு. சரி, அதை செலக்ட் பண்றேன். திரும்ப இதை ஷிஃப்ட் அப்படிங்க இழுங்க. இந்த வாட்டி மவுஸை விடும்போது காப்பியில இருந்து இன்ஸ்டன்ஸ்ல வச்சு ஒரு 5 கொடுத்து ஓகே கொடுங்க. முடிஞ்சிருச்சா? இது இன்ஸ்டன்ஸ், இது காப்பி, இது இன்ஸ்டன்ஸ். மூணாவது இருக்கிறத நான் என்ன பண்றேன்னா ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டே எடுத்துக்கிறேன். இந்த வாட்டி என்ன பண்றேன்னா ரெஃபரன்ஸ்ல வச்சு 5 கொடுத்து ஓகே கொடுக்குறேன். முடிஞ்சு போச்சா? அவ்வளோதான். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், என்ன பிரதர் நீங்க கிரீன் கலர்ல நீங்க வந்து காப்பி தான் பண்ணீங்க, காப்பி ஆயிடுச்சு, 5 கொடுத்தீங்க, கரெக்டா வந்துருச்சு. ஒயிட் கலர்லயும் அதே மாதிரி தான் நீங்க கொடுத்தீங்க, 5 அழகா தான் காப்பி ஆகிருக்கு. இந்த ப்ளூ கலர்ல நீங்க வந்து 5 காப்பி தான் கொடுத்தீங்க, கரெக்டா வந்துருச்சு. இதுல என்ன டிஃபரெண்ட், என்ன ப்ராப்ளம் இதுல அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ப்ராப்ளம் எதுவுமே இல்லை, எல்லாமே காப்பி தான். சரியா? இதுல வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க காப்பி அப்படிங்கிறதுல செலக்ட் பண்ணீங்க, நீங்க மாடிஃபை, இந்த மாடிஃபை நான் இது வரைக்கும் எடுக்கல. ஸோ ஜஸ்ட் நீங்க செலக்ட் பண்ணீங்க, நீங்க இந்த பார்த்தீங்களா இருக்கு
இத கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த பாக்ஸோட பாராமீட்டர்ஸ் இருக்கு. பாராமீட்டர்ஸ் மீன்ஸ் அதோட லென்த், ஹைட். இத இன் டெப்த் நான் இப்போதைக்கு எடுக்கல. அடுத்த இது வந்து இங்க தான் வரணும். சரியா? அப்ப நான் உங்கள இத வந்து கரெக்ட்டா எடுத்து விடுறேன். இப்போ இதோட ஹைட்ட இன்கிரீஸ் பண்றேன். இன்கிரீஸ் ஆகுது. இங்க போய் நான் என்ன பண்றேன்னா, ஹைட்ட இன்கிரீஸ் பண்றேன். இன்கிரீஸ் ஆகுது. இங்க போய் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஹைட்ட இன்கிரீஸ் பண்றேன். இன்கிரீஸ் ஆகுது. இங்க போய் நான் என்ன பண்றேன், லென்த், விட்த், ப்ளா 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 எது வேணாலும் நீங்க வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கோங்க. இதையும் நீங்க வந்து என்ன பண்ணீங்கன்னா, இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே. காப்பி அப்படிங்கிற ஒரு கிளான் ஆப்ஷன்ல உங்களுக்கு எல்லாமே தனித்தனியா ஹைட்டு, விட்த் எல்லாம் இன்கிரீஸ் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்? அடுத்து என்ன பார்த்தோம்? இன்ஸ்டன்ஸ் பார்த்தோம். அந்த இன்ஸ்டன்ஸ நான் செலக்ட் பண்ணேன்னு வைங்க. இப்போ இதுல நான் வந்து ஹைட்ட இன்கிரீஸ் பண்றேன் பாருங்க. பார்த்தீங்களா? ஏதோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். காப்பி அப்படிங்கிறத நீங்க காப்பி பண்ணும்போது, காப்பி பண்ணி வச்சீங்கன்னா, அது எல்லாமே தனித்தனியா உங்களால கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். சரியா? ஓப்பனா சொல்லணும்னா, பாராமீட்டர்ஸ சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஆனா, இன்ஸ்டன்ஸ பொறுத்தவரைக்கும், நீங்க எத நீங்க தூக்குனாலும் சரி. இங்க பாருங்க இத தூக்குறேன். சேர்ந்து தான் வரும். இத தூக்குறேன். சேர்ந்து தான் வரும். இந்த மாரி தான் தூக்க முடியும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ப்ரோ எனக்கு வந்து எல்லாம் ஓகே. காப்பி புரிஞ்சுச்சு. இதுவும் புரிஞ்சுச்சு. நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு எனக்கு வந்து இந்த ஒரு பாயிண்ட் இப்போ வந்து ஹைட்ட நான் சேர்ந்து தான் இன்கிரீஸ் பண்றேன். சேர்ந்து இன்கிரீஸ் ஆகுது. ஆனா இந்த ஏரியா பாருங்க எனக்கு வந்து ஆ இந்த மாரி இன்கிரீஸ் ஆகக்கூடாது. அதாவது ஹைட் வந்து மாறக்கூடாது. இத தவிர வேற எல்லாம் மாறணும் அப்டின்னா, இந்த பார்த்தீங்களா இருக்குது. மேக் யூனிக்ன்னு சொல்லுவோம். இத SketchUpல நீங்க பார்த்திருப்பீங்க. மேக் யூனிக். இந்த மேக் யூனிக்க நீங்க கிளிக் பண்ணி விட்டீங்கன்னு வைங்க, இப்போ இத செலக்ட் பண்ணி மொத்தமா தூக்குனீங்கன்னு வைங்க, மொத்தமா மாறும். ஆனா இத கிளிக் பண்ணி நீங்க தூக்குனீங்கன்னா, அது தனியா மாறும். புரிஞ்சுச்சா? இதான் வந்து இன்ஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ காப்பின்னா என்னன்னு புரிஞ்சு போச்சு. இன்ஸ்டன்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு. புரிஞ்சுச்சா? டவுட்னா கீழ நம்பர் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம நம்பர் ஓடிக்கிட்டு இருக்கு. கால் பண்ணி டவுட்ட கேளுங்க. நான் தாராளமா சொல்லி தரேன். ஓகேவா? நான் டீச் பண்றது உங்களுக்கு புடிச்சிருச்சுனாலோ, என்னோட டீச்சிங்ல நான் சொல்லி தர்றது உங்களுக்கு வந்து புரியுது அப்டின்னா, கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி. அடுத்து நான் என்ன பண்ணிக்க போறேன் அப்டின்னா, இப்போ இது 2ம் பார்த்தாச்சா? காப்பின்னா என்ன? காப்பின்னா தனித்தனியா நீங்க வந்து காப்பி பண்ணி வச்சத தனித்தனியா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஐ திங்க் பாராமீட்டர்ஸ சேஞ்ச் பண்ணிக்கலாம். இண்டிவிஜுவலா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்ஸ்டன்ஸ்னா என்ன? இன்ஸ்டன்ஸ்ல காப்பி பண்றது எதுவா இருந்தாலும், எந்த வேல்யூ நீங்க சேஞ்ச் பண்ணாலும் ஒரே மாரி தான் அது வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆகும். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு தேவை இல்ல அப்டின்னா, அதுலேருந்து ரிலீஸ் பண்ணணும் அப்டின்னா, அத செலக்ட் பண்ணிக்கிட்டு மேக் யூனிக்க குடுத்தீங்கன்னா ஆகும் அப்டின்னு தெரிஞ்சு போச்சு. ஓகேவா? அடுத்தது ரெஃபரன்ஸ். இந்த பார்த்தீங்களா இருக்கு. இதத்தான் ரெஃபரன்ஸ் அப்டின்னு சொல்லும். நான் என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். என்னடா இது பாராமீட்டரே காணல. இங்க பாராமீட்டர் இருக்கு. இங்க பாராமீட்டர் இருக்கு. ஆனா இங்க பாராமீட்டர் இல்ல. இங்க பார்த்தீங்களா? இங்கலாம் இருக்குதா? ஆனா இங்க கிடையாது, இங்க கிடையாது, இங்க கிடையாது, இங்க கிடையாது, இங்க கிடையாது. எங்க இருக்கான் அப்டின்னா, இந்த பார்த்தீங்களா இருக்கு. இங்க இருக்கும். சரியா? இன்ஸ்டன்ஸ் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, எல்லா இடத்துலயும் பாராமீட்டர்ஸ் இருக்கும். ரெஃபரன்ஸ்ல காப்பில இருக்காது. அந்த எங்க இருந்து காப்பி பண்ணீங்களோ அங்க தான் இருக்கும். ஆனா, இதுவும் இன்ஸ்டன்ஸ் மாரி தான் ஒர்க் ஆகும். ஏதாச்சும் தேவை இல்ல அப்டின்னா, நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஒண்ணும் பண்ண முடியாது. மேக் யூனிக் இதுல குடுக்கவே முடியாது. புரிஞ்சுச்சா? ஸோ, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே. மேக் யூனிக் இங்க ஒண்ணு இருக்குது. ஜஸ்ட் இத நீங்க குடுத்து விட்டுட்டீங்கன்னு வைங்க, ஜஸ்ட் இப்ப பாருங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது. புரிஞ்சுச்சா? இந்த ஏரியால மேக் யூனிக் உங்களால குடுக்கவே முடியாது. சரியா? ஆனா, இதுல குடுக்கலாம். குடுத்தீங்கன்னு வைங்க, இங்க இத நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது அதுக்கப்புறம். புரிஞ்சுச்சா? இங்க நீங்க குடுத்து விட்டுட்டீங்கன்னாலே, உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. புரிஞ்சுச்சா? ஸோ இதுலருந்து என்ன தெரியுது அப்டின்னா, இன்ஸ்டன்ஸ்ல நீங்க யூஸ் பண்ணும்போது, எல்லா இடத்துலயும் பாராமீட்டர்ஸ் இருக்கும். இதுல பாராமீட்டர்ஸ் இருக்காது. ஸோ என்னோட ரெக்கமெண்டேஷன் இன்ஸ்டன்ஸ் மட்டும் தான். ஏன்னா, நீங்க இதுல வந்து ஒரு 100 காப்பி எடுத்து வச்சுட்டீங்கன்னு வைங்க, நீங்க எதுலருந்து காப்பி பண்றீங்களோ, உங்க சீன்ல அத போய் தேடணும். எங்க இருக்குதுன்னு போய் தேடிக்கிட்டே இருக்கணும். புரிஞ்சுச்சா? இல்லன்னா தனியா ஏதாச்சும் மெட்டீரியல் குடுத்து வைக்கணும். இல்லன்னா செலக்ஷன்ல போய் செலக்ஷன் குரூப்ல போட்டு வைக்கணும். அதெல்லாம் இங்க இருக்கு. நான் எடுக்குறேன். சரியா? இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு 3 டேஸ் மேக்ஸ்ல. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பா புரிஞ்சிருக்கும், புடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஓகேவா? அண்ட் அகைன் சொல்றேன் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே? பாய்.